வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும். வளர்ச்சி அடைஞ்சால்தான் உங்களுக்கு இந்த ஜாதி வேறுபாடுகள் எல்லாம் களையப்படும் அப்படிங்கிறத அவர் அவர் ரொம்ப முக்கியமா நம்பினாரு. ஆனா காங்கிரஸ்காரங்க இல்ல இல்ல இது இடஒதுக்கீடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சமுதாயம் அதிகமா போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது அவங்க ஒரு அரசியல் கிளர்ச்சியை கிளப்ப முடியும், ஒரு சமூக கிளர்ச்சியை கிளப்ப முடியும். அப்படிங்கிறதுனாலதான் பிராமணர்கள் கூட இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்க, எங்களுக்கு சலுகை வேணும், ஏன்னா எங்களுக்கு பொருளாதார ரீதியில ரொம்ப பயங்கரமா அடிபட்டு போயிட்டோம். என்னைக்கு டிஎம்கே வந்ததோ, திராவிட ஆட்சி ஆரம்பிச்சதோ, அன்னையில இருந்து பிராமணர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, கல்வியில முன்னேற்றம் இல்லை அப்படின்னா இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு ஜாதியும் கூட எங்கெங்கெல்லாம் சலுகைகள் கிடைக்கிறதோ அந்த சலுகைகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்றது கிடையாது. தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும்தான் அவங்க பிரிட்டிஷ்காரனே எஸ்சியில சேர்த்து விட்டுட்டான். அதுல இருந்து அவங்க போராடிட்டு எங்களை நீங்க எஸ்சில இருந்து வெளியில எடுத்துருங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு 4 லட்சம் 1951 4 லட்சம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எவ்வளவு இருந்துக்கும் அப்படின்னு பாருங்க. அதாவது புதிய புதிய பிரிவுகள் நம்ம தான் உருவாக்குறோம், சமூகத்துல நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். எப்படி நம்ம உருவாக்கினார் பாத்தீங்களா? கருணாநிதி சின்ன மேளம் பெரிய மேளம் 2 இருக்கிறத இணைச்சு இசை வேளா இதெல்லாம் சொல்லித்தான் ஆகும், இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கிறது நான் சொல்றேன். நான் ஒன்னும் புதுசா ஒண்ணும் சொல்றேன். 42% 27% தானே இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னா, சரி இப்போது அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றான், 50% போறாரு அப்படின்னா. அப்படின்னா பாக்கி 23% இருக்கு இல்லையா, எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம், எம்பிசி அப்படின்னு அவங்களுக்கெல்லாம், அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இங்க கொடுக்கணும். அப்போ எஸ்சி எஸ்டி சும்மா இருப்பாங்களோ? மொழிவாரி மதவாரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதை வச்சு நீங்க அரசியல் மட்டும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னுடையது. அதே சமயம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புனால சமூக நீதி நிலைநாட்டப்படுமா அப்படின்னா என்னுடைய டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது சமீபத்தில் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்தையும் தாண்டி பாமகவுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடு அப்படின்னு தாண்டி அவங்களுடைய கோரிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா, கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் ஜாதி வரி கணக்கெடுப்பு வேணும், ஜாதி வரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்பாடு. அந்த தீர்மானமும் சரி, அந்த ஒரு கோரிக்கையும் சரி இப்போ ரொம்பவே வலுத்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் அந்த சோழமண்டலத்தில் ஒரு மாநாடு ஒன்று நடத்தியிருந்தாங்க. அந்த மாநாட்டில் ரொம்பவே தீவிரமாக அதை பற்றி பேசியிருந்தாங்க. நிறையா ஜாதி கட்சிகள், சமுதாய கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து, சமுதாய அமைப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே ஒன்றிணைச்சு அங்கே ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அதை பற்றி முழுசாக பேசி விவரிக்கிறதுக்காக இன்றைக்கி நம்மோட இணைஞ்சிருக்காரு அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் நம்மோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் பிரபாகரன், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. நேரடியாக அப்போது விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம் நான் நினைக்கிறேன் சார். அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலமாக பாமக அவங்களுடைய கோரிக்கையை வச்சுக்கிட்டு வராங்க. இந்தியா முழுக்க அந்த கோரிக்கை வலுப்பெற்றாலுமே பீகாரில் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கான ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு தாண்டி தமிழகத்தில் இன்னும் எடுக்கப்படாததுக்கு காரணம் என்னங்க சார்? தமிழ்நாட்டில் எடுக்கப்படாத காரணம் டிஎம்கேக்கு அதனால ரொம்ப பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு யார் எடுத்தாலும் அந்தந்த மாநிலங்கள்ல அந்த அரசுகளுக்கு பிரச்சனைகள் வரும். எப்படி வரும் அப்படின்னா, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பினுடைய புள்ளி விவரங்களை அவங்களால கரெக்டா அனலைஸ் பண்ணவே முடியாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதை நீங்க வெளியிட்டுட்டீங்க, அந்த அறிக்கையை நீங்க வெளியிட்டுட்டீங்க, அந்த தகவல்கள் பொதுமக்களுக்கு மத்தியில வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் தெரிஞ்சு போயிடும் தன்னுடைய விகிதம் என்ன, மொத்த மக்கள் தொகையில தன்னுடைய விகிதம் என்ன அப்படிங்கறது ஒரு ஜாதிக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இடஒதுக்கீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும், அதிகமான விகிதத்துல இருக்க மக்களுக்கு கம்மி இடஒதுக்கீடும், குறைவான மக்கள் இருக்கிற ஒரு சமூகத்துக்கு அதிக ஒரு இடஒதுக்கீடும் இருக்கிற மாதிரியான சில முரண்பாடுகள் எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா அது ஆட்சிக்கே மிகப்பெரிய சவாலாகிவிடும். ஒண்ணு நிர்வாகத்துக்கு சவாலாகும், அடுத்தது ஆட்சிக்கு சவாலாகும். அதனால எந்த ஒரு மாநிலமும் இந்த அறிக்கையை பொதுமக்களுக்கு அறிவிக்காத பொது வெளியில இதை வெளியிடாது. அதான் ப்ராப்ளமா இருக்கு. இப்போ இதனுடைய மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இடஒதுக்கீடு தான். அதாவது இதுல பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்திற்கு முன்னால இருந்தே நம்ம பார்த்திருக்கோம்,
நம்ம நாட்டுல எவ்வளவோ சமூகங்கள் வந்து சமூக அடிப்படையிலோ அல்லது பொருளாதார அடிப்படையிலோ அல்லது ஆஹ், அரசியல் அரசியல் அடிப்படையிலோ அரசியல் ரீதியாகவோ பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஒரு காலகட்டத்திலையும் அந்தந்த காலத்துல யாரு வந்து முன்னணியில இருந்தாங்க, அதிகாரம் நிர்வாகம் இதுலெல்லாம் வந்து அதிகமா பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பாக்கி யாருக்குமே வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது அந்த காலத்துல இருந்தே. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாவே நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால சுதந்திரம் வாங்கின பிறகு இந்த மாதிரி பின்தங்கிய சமூகத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் பின்தங்கிய மக்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். அது காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம வந்து ஒரு இன்னும் இப்போ நம்ம ஒரு சுதந்திர நாடு வந்து ஒரு வளர வேண்டிய நாடு. நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும். வளர்ச்சி அடைஞ்சால்தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாதி வேறுபாடுகள் எல்லாம் களையப்படும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப முக்கியமா நம்பினாரு. ஆனா காங்கிரஸ்காரங்க வந்து இல்ல இது இடஒதுக்கீடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா ஓகே ஒரு 10 வருஷத்துக்கு மட்டும் இந்த ஒரு ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டாரு. அதாவது ரொம்ப ரிலக்டண்டா தான், விருப்பம் இல்லாமல் மனம் இல்லாமல் அம்பேத்கர் அதை ஒப்புக்கிறாரு. ஆனா 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எஸ்டி எஸ்சி அதுக்கப்புறம் கடைசியில இப்போ ஓபிசி வரைக்கும் அது ஒண்ணு வந்தாச்சு. இந்த மாதிரி எவ்வளவு சமூகங்களுக்கு நீங்க வந்து கொடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனாலதான் பல்வேறு தமிழ்நாட்டுல மட்டும்தான் 69% இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு. மத்த எந்த மாநிலத்துக்குமே 50% தாண்டல. 50, 54, 55 அதுக்குள்ளேயே தான் இருக்கு. பீகார்லயும் 54% இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வழக்குகள்லாம் ஒட்டு மொத்தமாகவே இப்போ சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில இருக்கு. ரொம்ப வருஷமா நிலுவையில இருக்கு. அவங்க இதை பத்தி ரொம்ப சீரியஸா யோசிக்கவும் இல்லை. அவங்க யோசிக்காததுக்கும் பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா அவங்களாலேயே வந்து டிசைட் பண்ண முடியல. ஏன்னா உண்மையிலேயே மக்கள் தொகையினுடைய விகிதம் என்ன, நம்ம நாட்டுல எவ்வளவு ஜனஜாதி மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு அந்நிய தேசத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு உண்மையிலேயே குடியுரிமையை உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள், பேப்பர் காகிதங்கள் இருக்கின்றன, தஸ்தாவேஜுகள் இருக்கின்றன. இது யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் இதுக்கு மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம அப்படியே கடத்தல போட்டு வச்சிருக்கு. மத்திய அரசுக்கு கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க, இன்னும் சென்சஸ் எடுக்கல. சென்சஸ் வந்து 2011 கடைசியில எடுத்திருக்கோம். 2021 எடுக்கணுமா இருந்தது. ஆனா கொரோனா காரணத்தினால நம்ம அதை எடுக்க முடியாம போச்சு. அடுத்த சென்சஸ் எப்போ வரும், 2026 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த சமயத்துல இந்த சென்சஸ் எடுத்துட்டு எந்தெந்த அதுலயே உங்களுக்கு வந்து ஜாதி வாரியா நீங்க கேட்க போறீங்களா, மதம் டெஃபினட்டா கேட்பாங்க. நீங்க வந்து எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜாதி இது வரைக்கும் கணக்கெடுத்தது கிடையாது. ஆனா அந்த கணக்கெடுப்பு கூட மத்திய அரசுக்கு தகுதி இருக்கு. ஆனா மாநில அரசுகளுக்கு அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான தகுதி கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்வே அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. இந்த சர்வே எடுக்கிறது, அது பீகார்ல எடுத்தது, மகாராஷ்டிரால எடுத்தது, கர்நாடகாவில் எடுத்தது எல்லாமே சர்வே தான். இப்ப தெலுங்கானால கூட ரீசென்ட்லி 2025 24 எடுத்தாங்க. ஆனா அதை அவர் வெளியிடல. அதுக்கு பாருங்க, ஏதோ ஒரு சமுதாயம் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது அவங்க வந்து ஒரு அரசியல் கிளர்ச்சியை கிளப்ப முடியும், ஒரு சமூக கிளர்ச்சியை கிளப்ப முடியும். அப்படிங்கிறதுனாலதான் அவங்க வந்து அதை வெளியிடல. ரேவந்த் ரெட்டியுடைய சர்க்கார் அதை வெளியிடல. இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையா நாளைக்கு உருவாயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கிறதுனாலதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, டிஎம்கேயா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேயா இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு துணிவதில்லை. பீகார்ல அவங்க எடுத்தாங்க இல்லையா, அவர் வந்து ஆர்ஜேடி, அதாவது லலு பிரசாத் யாதவனுடைய கட்சியோட கூட்டணியில் இருக்கும் போதுதான் நிதிஷ்குமார் அதான் எடுத்தாரு. 21 நாள் அது எடுக்கப்பட்டது. அதுல கூட எவ்வளவோ விவரங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓபிசி இவ்வளவு % இருக்காங்க, எஸ்சி எஸ்டி இவ்வளவு % இருக்காங்க, ஃபார்வர்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறதுல என்னென்ன காஸ்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருந்தது.
ஆனா அதை உடனே அப்படியே அமுக்கிட்டாங்க. அதுக்கு மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. காரணம் என்னன்னு கேட்டா அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும் அப்படிங்கிற அந்த பயத்தினால தான் எடுக்கல. அதான் சார், இப்போ வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சொன்னீங்க, அம்பேத்கரே ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு கொடுக்கலாம், 20 வருஷம் தாண்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்தை தாண்டி இப்போ 70 வருஷம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கறது சரியா? இல்ல, இப்போ இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க வந்து பல்வேறு மற்ற உண்மைகளை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அதாவது 1931 பிரிட்டிஷ் காலத்துல, ஆங்கில ஆட்சி காலத்துல எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அதன்படி 4000 ஜாதிகள் தான் நம்ம நாட்டுல இருந்தது. 4000 ஜாதிகள் தான் இருந்தது. 1951 சுதந்திரம் வாங்கின பிறகு 1951 நாம எடுத்த போது ஒரு குறிப்பு சொல்றது 4,73,000 ஜாதிகள் இருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு குறிப்பு சொல்றது 40 லட்சம் ஜாதி இருக்கு அப்படின்னுட்டு. அதாவது எல்லாம் உட்பிரிவுகள்லாம் சேர்த்து. உட்பிரிவு அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை சார். ஒரு 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 செட்டியார் அப்படின்னு வச்சுங்களேன். செட்டியார்லயே கிட்டத்தட்ட பெரிய பெரிய செட்டியார்லாம் வந்து ஒரு 7-8 செட்டியார் இருப்பாங்க. அதே மாதிரி நாயுடுன்னு சொன்னா பெரிய சமுதாயம், அதாவது பெரிய பெரிய பிரிவுகள்லாம் ஒரு 7-8 இருக்கும். ஆனா ஒரு பிரிவு பலிஜா நாயுடு அப்படின்னு எடுத்துட்டீங்க, இல்லைன்னா ஒரு செட்டியார்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் செட்டியார் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குடைய எப்பேற்பட்ட பிரிவு இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த காலத்துல சமுதாயத்துல எப்படி அவங்களுடைய பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கார் வச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களும் நானும் ஒரே ஜாதி தான். நான் கார் வச்சுக்கிட்டு இருந்தேன் எப்போ 1939. உங்ககிட்ட கார் இருக்குல்ல, அதனால நான் வந்து ஐயரு, ஆனா கார் வச்சிருக்கேன், கார் ஜாதி, கார் பிரிவு. நீங்க வந்து கட்ட வண்டிக்கு எல்லாம் போயிட்டு இருந்தீங்க, அதனால கட்ட வண்டி பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டியார் சமூகத்துல இன்னைக்கு கூட செட்டியார் சமூகத்துல ஒத்த மாட்டு வண்டி, ரெட்ட மாட்டு வண்டின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க ரெட்ட மாட்டு வண்டிக்காரர், உங்க ரெட்ட மாடு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருந்து, அதனால நீங்க வந்து செட்டியார் தான், நீங்களும் செட்டியார் தான், நானும் செட்டியார் தான். நீங்க வந்து ரெட்ட மாட்டு வண்டி வச்சிருந்தீங்க, அதனால நீங்க எங்க வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டீங்க. நான் வந்து கொஞ்சம் இறங்கினவன், எங்கிட்ட ஒத்த மாடு வண்டி தான் இருக்கு. அதே மாதிரி நிலப்பலம் 5 ஏக்கருக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒண்ணு, அவன் வந்து சில்லறடா 5 ஏக்கர் தான் வச்சிருக்கான், நம்ம வந்து 10 ஏக்கர் வச்சிருக்கோம். இந்த மாதிரி கூட பிரிவுகள்லாம் வரும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான உட்பிரிவுகள் இருக்கு. இப்போ வன்னியர் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ராமதாஸ் பத்தி. 1980க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஜாதி கட்சிகளே வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜாதியை வச்சு அரசியல் செய்யறது மிக மிக லாபகரமான ஒண்ணு தொழில். அதாவது அதிகாரத்தை வரணும்னா நம்ம வந்து ஜாதியை வச்சுதான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க துணிச்சிட்டாங்க. அதனால ஜாதி, அதாவது இந்த பாமக அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஜாதி கட்சியா தான் நம்ம இன்னைக்கு கூட பாக்குறோம். எப்படி ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பிரிவை வந்து கவுண்டர் கட்சி அப்படின்னு சொல்றோமோ, எப்படி பன்னீர்செல்வம் பிரிவை நம்ம வந்து தேவர் கட்சி அப்படின்னு சொல்றோம், அதே மாதிரி ஜாதி கட்சிகள் தான் இருக்கு. பிராமணர்களுக்கு கூட என்னமோ அறவோர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னுட்டு எஸ்.வி. சேகர் தமாஷெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதான் ஒன்னும் ஆரம்பிச்சாரா தெரியல. அதனால ஜாதி கட்சிகள் அந்த காலத்துல ஆரம்பிச்சதுக்கு காரணமே அவங்களுக்கு அரசியல்ல எந்த விதமான ஒரு ரெப்ரசன்டேஷனும் கொடுக்கல அப்படிங்கிறது தான். அதை வச்சு நம்ம ஆட்சிக்கு வர முடியும், அரசியல மாற்றங்கள் கொண்டு வர முடியும், நம்ம சமூகத்துல மாற்றங்கள் கொண்டு வர முடியும். நம்ம இந்த இடஒதுக்கீடுங்கிற அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த கட்டமைப்புக்குள்ள வர முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா சில பேர் பாருங்க, எந்த ஒரு ஜாதியும் கூட எங்கெங்கெல்லாம் சலுகைகள் கிடைக்கிறதோ அந்த சலுகைகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்றது கிடையாது. தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும்தான் அவங்கள வந்து பிரிட்டிஷ்காரனே வந்து எஸ்சியில சேர்த்து விட்டுட்டான். அதுல இருந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க, எங்களை நீங்க வந்து எஸ்சில இருந்து வெளில எடுத்துருங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. இந்தியால ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு சமூகம் தான் இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிறது. அந்த எஸ்சி பிரிவிலேருந்து வெளியில வர ஆசைப்பட்டவங்க. பாக்கி எல்லாருமே வந்து பிராமணர்கள் கூட இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்துறாங்க, எங்களுக்கு சலுகை வேணும், ஏன்னா எங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியில ரொம்ப பயங்கரமா அடிபட்டு போயிட்டோம்,
என்னைக்கு டிஎம்கே வந்ததோ, திராவிட ஆட்சி ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து வந்து பிராமணர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, கல்வியில முன்னேற்றம் இல்லை அப்படின்லாம் இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இடஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது, ஒரு சலுகை அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி யாருமே அதை விட்டு கொடுக்க முன் வரது இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. உங்க கேள்வி, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புனால சமூகத்துல சமத்துவ நிலை, சமூக நீதி வந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல, நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா அப்படி சமூக நீதி வந்திருக்கணும், வரது அப்படின்னு சொன்னா இந்த 70 வருஷத்துல ஏதாவது ஒரு விதத்திலேயாவது ஒரு சமூக நீதி வந்திருக்கணும். நீங்க பாருங்க, 1951 எவ்வளவு ஒரு சமூக பிரச்சனைகள் இருந்ததோ அதை விட பன்மடங்கு அதிகமாக 2025 நம்ம பார்க்க முடியாது. 75 வருஷம், 78 வருஷத்துக்கு அப்புறமா அவ்வளவு பார்க்க முடியாது நம்மளால. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சமூக இந்த இடஒதுக்கீட்டினுடைய பலன்கள் பரவலாக போய் சேரவில்லை. ஒரு சமூகம், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டின்னு வச்சுங்க, தலித் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல வந்து ஒரு 76 பிரிவுகள் இருக்கின்றன. அனைத்து பிரிவுகளுக்கும் சமமாக இந்த சலுகைகள் வழங்கப்பட்டனவா? அனைத்து சமுதாய மக்களும், அதாவது தலித் உள்ளே அனைவருக்கும் இது பலன் கிடைத்ததா? அனைவருடைய வாழ்க்கை தரமும் மேம்பட்டதா? அனைவருக்கும் கல்வி கிடைத்ததா? பொருளாதார வசதி கிடைத்ததா அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் போன வருஷம் என்ன சொல்லிச்சு, அந்த பெஞ்ச் 7 பேர் உட்கார்ந்த பெஞ்சோ 9 பேர் உட்கார்ந்த பெஞ்சோ ஞாபகம் இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உள் பிரிவுகளை நீங்களே அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்களே மாநில அரசு வந்து அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் சொல்ல வராங்களா சார்? மாநில அரசுகளே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க சுப்ரீம் கோர்ட்ல ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு சமூகம் அதுல வந்து ஒரு 28 பிரிவுகள் இருக்குன்னா எல்லா பிரிவுகளும் வரதில்லை முன்னால. அதுல ஒரு 2 பிரிவுகள் மட்டும்தான் 2வது தலைமுறையா, 3வது தலைமுறையா, 4வது தலைமுறையா இந்த சலுகைகளை அனுபவிச்சுட்டு முன்னுக்கு வராங்க. மற்ற பிரிவுகள் 28ல 2 பிரிவுகள் தான் முன்னால வந்திருக்கு, 26 பிரிவுகள் முன்னால வரல. அப்படிங்கும் போது அந்த பிரிவுகளுக்கு நீங்க வந்து வாய்ப்பளிக்கணும், இவங்களோட கண்ட்ரோல் பண்ணணும், தடுக்கணும், குறைக்கணும், அல்லது ரொட்டேஷன்ல வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப, அதாவது லாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணினீங்கன்னு சொன்னா இதுதான் கரெக்ட். ஏன்னா சமூகத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல 28 பிரிவுகள் இருக்குன்னா 2 பிரிவு தான் முன்னால வந்துட்டு இருக்கு, பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப தவறு. இது யாரு பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த இவங்க தான், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் அவங்க பண்றாங்க. சோ அரசியல், இது இங்க இந்த அரசியல் கட்சிக்கு இந்த சீன் மாறி போகுது. அதாவது சமுதாயம், அதாவது வாக்களிப்பவர்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரிவினருடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்கள மட்டும்தான் இவங்க வந்து முன்னால் நிறுத்துவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் மீண்டும் மீண்டும் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் வந்து மும்மொழி கல்வி கொடுப்பாங்க, ஹிந்தி படிக்க வைப்பாங்க, டெல்லியில போயிட்டு பார்லிமெண்ட்ல உட்காந்து வைப்பாங்க. உட்காந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணிக்கை கம்மி, உங்களால எனக்கு என்னடா பிரயோஜனம் அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரியான தகுதித்தம் எல்லாம் அரசியல் கட்சிகள் பண்ண ஆரம்பிச்சது. அதனாலதான் இந்த மாதிரி ஜாதி கட்சிகள் மிக அதிகமாக பெருக ஆரம்பிச்சது. ஓகே, இப்போ நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டீங்க, என்னப்பா ஜாதி அப்படின்னா அவங்க உண்மையிலேயே அவங்க ஜாதி தான் சொல்லுவாங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு சொல்லுங்க? அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்கல் நைட்மேர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் நைட்மேர், அப்படிதான் நான் அதை சொல்லுவேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும், இந்த என்யூமரேட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, நம்மளுடைய முகத்தை பார்த்த உடனே பிராமண பையன் அப்படின்னுவான், அவங்களே போட்டுருவாங்க. நான் பிராமணன் தான் போட்டிருப்பானே தவிர ஐயரா, ஐயங்காரனா வடகலையா, தெங்கலையா, ஐயர் அப்படின்னு சொன்னா பிரகச்சரணமா, வடமாலா, அதுவா இதுவா அப்படின்லாம் போட்டுருக்க. இப்போ எதெல்லாம் தான் நீங்க சொல்லுவீங்க, நீங்க பிராமணன் அப்படின்னு சொன்னா நீங்க பிராமணன், செட்டியார் சொன்னா நீங்க செட்டியார், முத்தரையர் சொன்னா முத்தரையர், பறையர் சொன்னா பறையர், கள்ளர் சொன்னா கள்ளர், அவ்வளவுதான் இருக்கணும். ஆனா பறையருக்குள்ளே 7, கள்ளருக்குள்ள 28. என்ன சார் இது? நான் சொன்னேன், இந்த ஒத்த மாட்டு வண்டி, ரெட்டை மாட்டு வண்டி, இந்த மாதிரி கடையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க எப்படி செக்மெண்டா நீங்க போட்டுக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் கோச்சுக்கும்.
அந்த டேட்டாவை நீங்க போடுறீங்கல்ல, அந்த கம்ப்யூட்டர் சர்வரே டவுன் பிளாஸ்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு இருக்கு. 4 லட்சம். ஓகே, 40 லட்சம்ங்கிறது கொஞ்சம் அந்த ஹையர் சைடு வச்சுக்கோங்க. 4 லட்சம் 1951 4 லட்சம் இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. அதாவது புதிய புதிய பிரிவுகள் நம்ம தான் உருவாக்குறோம். சமூகத்துல நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். எப்படி நம்ம இவர் உருவாக்கினார் பாத்தீங்களா? கருணாநிதி வந்து சின்ன மேளம் பெரிய மேளம் 2 இருக்கிறத இணைச்சு இசை வேளாளர் இசை வேளாளர் இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கிறது தான் நான் சொல்றேன். நான் ஒன்றும் புதுசா ஒண்ணும் சொல்லல. இசை வேளாளர்ங்கிற ஒரு புதிய ஜாதியை உருவாக்கினாரா இல்லையா? அது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் வரும். அதனாலதான் அந்த அரசியல் கட்சிகளை நம்ப முடியறதில்ல. எனுமரேட்டர்ஸையும் நம்ப முடியறதில்ல. நீங்க எனுமரேட்டர்ஸ் வச்சு நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாலும் கூட அது உண்மையிலேயே அது சரிதானா? இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில நம்ம வந்து இடஒதுக்கீட்டு விகிதங்களை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா மாற்ற முடியாதுங்கிறது என் பாயிண்ட். ஆனா அது தவறான அது தவறான புள்ளி விவரம் தெரிஞ்சிருக்கு சொன்னா நீங்க அதுக்கு மேல நீங்க எப்படி சார் அதை பண்ண முடியும்? அதனாலதான் இந்த புள்ளி விவரங்கள் எடுக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். புள்ளி விவரங்கள் அடிப்படையில நீங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற விகிதங்களை மாற்றுவது மிகப்பெரிய கஷ்டம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஓபிசி 27, ஓபிசி சமுதாயம் வந்து கிட்டத்தட்ட 42% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 42% 27% தானே இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னா, சரி இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றான்? 50% மேல நீ போகாது அப்படின்னா. அப்படின்னா பாக்கி 23% இருக்கு இல்லையா? எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம், எம்பிசி அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இங்க கொடுக்கணும். அப்போ எஸ்சி எஸ்டி சும்மா இருப்பாங்களோ? எஸ்சி எஸ்டி பீப்புள் வந்து உடனே ரிவோல்ட் பண்ணுவாங்க. சமூக கிளர்ச்சி ஏற்படும். எங்கேயாவது பிடுங்கித்தான் உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்குமே தவிர இருக்கிற இந்த விகிதத்தை நீங்கள் அதிகரிக்க முடியாது. அங்கதான் ராகுல் காந்தி வராரு. இப்போ ராகுல் காந்தி கிட்ட வர ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? அனைத்து மக்களுக்கும் சம விகிதத்தில் இடஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னாரு. என்ன அற்புதமான ஐடியா! அதாவது ஒரு வீட்டுல 10 குழந்தைங்க இருக்கு, அம்மா அப்பா 12 குழந்தைங்க. ஒரு வாட்டர் மெலன் வாங்கிட்டு வரீங்க. வாட்டர் மெலன் சொன்னா அது தர்பூசணி பழம். 12 பாகமா வெட்டி கொடுத்துடலாம். ஆனா நாட்டு மக்களை நீங்க 12 பாகமா பிரிச்சு அனைவருக்கும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர முடியுமான்னு கேட்டோம்னா அது முடியவே முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? சமூகத்துல அதாவது ஜித்தனா ஆபாரி உத்தனா ஹக்கு, உங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு உரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சமூகத்துல ஓகே நீங்க வந்து இப்படி வழங்கிட்டீங்க, கிட்டத்தட்ட 4 லட்சம் ஜாதி இருக்குன்னா 4 லட்சம் ஜாதிக்கும் பிரிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. சரி, ஒரு ஜாதியில மக்கள் தொகை எண்ணிக்கை கம்மி ஆயிடுச்சு, இன்னொரு ஜாதியில அதிகமா போயிடுச்சு. அப்போ நீங்க இதை திருப்பி மாற்ற வேண்டி வரும். அப்போ எப்படி நீங்க மாற்ற போறீங்க அப்படிங்கிறது கேள்வி வரும். அதனாலதான் இது வந்து பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா ராகுல் காந்தியோட எண்ணம் அது கிடையாது. ராகுல் காந்தியோட எண்ணம் வந்து உங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப உங்களுக்கு வந்து சமூக அந்தஸ்து கிடைக்கும், பொருளாதார பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அது அவருக்கு வந்து இந்த நாட்டையே ஒட்டு மொத்தமா ஜாதி வாரியாக பிரிச்சு அப்படியே வச்சிருக்கணும். அப்பதான் ஒரு ஜாதிக்கு அடுத்த ஜாதியை தூண்டி விட்டு சண்டை போட்டுக்கிட்டு உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு எப்படியாவது நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. அதுக்கு வந்து வெளிநாட்டு சக்திகள்லாம் ஏகப்பட்ட பேர் உதவி பண்றதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சிட்டு வந்து பொருளாதார அடிப்படையில எல்லாரையுமே முன்னிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் பொருளாதாரத்துல எல்லாருமே ஒரு அளவுக்கு, அதாவது பெர் கேபிட்டா இன்கம்னா தனி மனித வருமானம், அதே மாதிரி வந்து கிராஸ் இன்கம், ஒரு மனிதனுடைய இன்கம், இது ரெண்டையுமே நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா மற்ற இந்த ஜாதி சமாச்சாரங்கள் எல்லாம் அடிபட்டு போயிடும். ஏன்னு கேட்டா ஒரு ஷெட்யூல்டு ட்ரைபு, ஒரு பெரிய பணக்கார ஷெட்யூல்டு ட்ரைபு பண்ணான்னு சொன்னா நம்ம உடனே வரவேற்போம், கைகட்டி வரவேற்போம். அவன் என்ன பேசினாலும் கை தட்டுவோம். அதாவது இந்த பொருளாதார வளர்ச்சி ஒண்ணுதான், அதாவது அவங்களுடைய இன்கம் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்றது ஒண்ணுதான் இந்த ஜாதி வேறுபாட்டை குறைக்கும் அப்படிங்கிறது
அம்பேத்கர் என்ன அம்பேத்கரும் யோசிச்சாரு, அதுக்கப்புறமா வந்த காங்கிரஸ் சார்களும் யோசிச்சது. இப்போ இருக்கிற நரேந்திர மோடி அரசும் இப்படிதான் யோசிக்கிறது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய பொருளாதாரமாக மாற்றிவிட்டால் இந்த ஜாதி வேறுபாடுகள் அனைத்துமே அழிந்துவிடும், இரட்டை குவளை முறையை ஒழிந்துவிடும். இந்த இந்த இது இருக்கு பாருங்க, வேங்கை வயல் ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் சார். சாரி, கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா வேங்கை வயல்களுடைய அதை வச்சு நான் ஒரு கருத்து பதிவு பண்ண விரும்புறேன். முக்கியமான கருத்து சார். வேங்கை வயல்ல வந்து அந்த தலித் மக்கள் இருக்கிறாங்க. அந்த தலித் மக்களுக்கு ஏங்க நீங்க செப்பரேட்டா வச்சிருக்கிறீங்க? அவங்களுக்கு ஏன் ஒரு செப்பரேட் காலனி? அது தலித் காலனி, இது வந்து நாடார் காலனி, அது தலித் காலனி, இது தேவர் காலனி, அது தலித் காலனி, இது செட்டியார் காலனி. ஏங்க அப்படி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு கேரளாவை நீங்க போனீங்கன்னா அக்ரஹாரமா இருக்கும். எல்லா அக்ரஹாரங்கள்லயும் நான் சொல்றேன், ஒரு காலத்துல பிராமணர்கள் மட்டுமே இருந்தார்கள். ஏன்னா அவங்க வந்து அந்த கோவில் சமாச்சாரம், ஏன்னா எல்லா அக்ரஹாரத்தையும் கோவில்கள் இருக்கும். அந்த கோவில்களை பராமரிக்கிற வேலை அதுல வேலை பண்றவங்க இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சமபந்தி போஜனம் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 4 ட்ரிப்பு வந்து கம்யூனிட்டி சாப்பாடு இருக்கும். அதுக்கும் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. மொத்தம் அக்கம் பக்கத்துல எல்லா வில்லேஜர்ஸும் வந்துருவாங்க. ஜாதி பாகுபாடு மத பாகுபாடு இல்லாம வந்துருவாங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல நடந்துட்டு பாலக்காடுல அந்த மாதிரி இருந்தது. இப்போ எந்த அக்ரஹாரத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னாலும் பிராமணர்கள் மட்டுமே இல்லை, எல்லா சமுதாயத்தினரும் வந்தாயிடுச்சு. வேங்கை வயல்ல நீங்க என்ன தப்பு பண்ணினீங்க அப்படின்னா, அவங்களை செப்பரேட்டா வச்சீங்க, அவங்களுக்கு செப்பரேட்டா குடிநீர் வச்சீங்க, குடிநீர் தொட்டி வச்சீங்க. என்ன அவசியம்? ஏன் ஒட்டுமொத்த வில்லேஜுக்கும் ஒரு குடிநீர் தொட்டி தாண்டா, இதுல தாண்டா நீங்க எல்லாம் குடிக்க போறீங்க அப்படின்னு சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஏன் இவங்களுக்கு வந்து பிஹெச் லெவல் ரொம்ப கம்மி, இது டிடிஎஸ் லெவல் ரொம்ப கம்மி, அவங்களுக்கு வந்து பிஎஸ்டும் டிடிஎஸும் ரொம்ப ஜாஸ்தி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்க போறது இல்லையே. ஒரே பைப் லைன் தான் தண்ணி வருது. இங்க உயர் ஜாதி மக்களுக்கு ஒரு டேங்கு, கீழ் ஜாதி மக்களுக்கு ஒரு டேங்க் சொன்னா இது என்ன சார் அநியாயம்? இது எப்படி சார்? சார், தமிழ்நாட்டுல இவ்வளவு வருஷமா நீங்க வந்து சமூக நீதி பேசிக்கிட்டு நீங்க போராட்டிக்கிட்டு குடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இது எப்படி சார் தமிழ்நாட்டுல வர முடியும்? அதுதான் சார் என் கேள்வி. அவங்கள வந்து நம்மளுடைய சமுதாயத்தோட இணைக்க வேண்டாமா? நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு இடைவெளியை நம்ம குறைக்கணுமா வேண்டாமா? அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சமத்துவபுரம் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. சமத்துவபுரத்துல என்னாச்சு? எல்லா ஜாதிக்காரர்களும் ரெண்டு செட்டியாரு, 2 நாடாரு, 2 கவுண்டரு, 2 முத்திரையரு, 2 பல்லரு, 2 பறையரு, 2 ஐயரு எல்லாத்தையும் வச்சுட்டீங்க. அங்க இன்னைக்கு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அங்க ஒரு 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 கணபதி, ஒரு விநாயகர் கோவில் இருக்குன்னு சொன்னா அந்த கோவில்ல ஒரு ஐயரை கூப்பிட்டு தான் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்தந்த ஜாதிக்காரங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை, ஒரு எஸ்சி எஸ்டி ஒரு தாழ்த்தப்பட்டவர் வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்ல உட்கார்றதுல எந்த தப்பும் கிடையாது. அவருக்கு தகுதி இருந்தால் உட்காரட்டும். இன்னைக்கு வந்து பேங்க்ஸ்ல நான் பாக்குறேன், லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நான் பாக்குறேன், இந்த பெரிய பெரிய பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன். எவ்வளவோ பேரு அவங்களுடைய அந்த அந்த மேனேஜ்மெண்ட்ல அந்த ஹெச்ஆர்எம்எஸ் டேட்டா நீங்க எடுத்தீங்கன்னா, ஹெச்ஆர்எம்எஸ்னா ஹியூமன் ரிசோர்சஸ் டேட்டா, ஓகே, அது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா என் பேர் வரும், அதுக்கு கீழே உங்க பேர் வரும். என்னுடைய பேர்ல வந்து இதுல வந்து கேட்டகரியில ஜி போட்டிருப்பான், ஜெனரல் போட்டிருப்பான். உங்க கேட்டகரியில நீங்க என்ன எஸ்சியா, எஸ்டியா, மைனாரிட்டியா எல்லாத்தையும் போட்டிருப்பான். நீங்க அந்த லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தகுதியின் அடிப்படையில டாப் லெவல்ல எஸ்சிஸ் இருப்பாங்க, எஸ்டிஸ் இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, ஒரு பள்ளர் கூட இருப்பார், ஒரு பறையர் கூட இருப்பார். நான் பெரும் போடுறேன் சார் அதை பார்த்து. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க மேல உயர்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அறிவாலையும் அவங்களுடைய முயற்சியாலையும் திறமையாலையும் மட்டும்தான் அவங்க அவ்வளவு ஹைட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம பாராட்டணும். அங்கதான் அவங்களுக்கு வந்து திறமை அப்படிங்கிறது முக்கியமா வேலை பண்றது. அதனால இந்த சமுதாயத்துல நிறைய பேர் மேல வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறதுனால மக்கள் இன்னும் அதிகமாக பிளவுபட்டுத்தான் போவார்களே தவிர அவங்களுக்குள்ள எக்கச்சக்கமா சண்டைகள் வரும், சமூக கிளர்ச்சிகள் வரும், உள்நாட்டு கலவரம் வரும், போராட்டங்கள் வெடிக்கும். அதனால நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் கெட்டு போகும். நாம வந்து 2047 நோக்கி போய்கிட்டு இருக்கோம் சார். 1947 2047 100 காலத்துல பாரத நாட்டை உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்றி மிக வளர்ந்த வல்லரசாக மாற்றும் நோக்கத்தோட இலக்கோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கும் போது
நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுப்பு விடு, ஒரு ஜாதி அடுத்த ஜாதி மேல போட்டு விடு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஜாதியினுடைய இப்போ இருக்கிற இடஒதுக்கீட்டு விகிதத்தை நீங்க குறைச்சீங்கன்னு சொன்னா சண்டைக்கு தான் வருவான். கண்டிப்பா. அடுத்தவன் சண்டைக்கு ஒவ்வொருத்தரா ஆரம்பிப்பானுங்க. இந்த மாதிரி பிளவுபட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு இல்லைன்னு நீங்க சொன்னீங்க ராகுல் காந்திஜி. இந்தியா ஒரு நாடே அல்ல. இது வந்து மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அதைத்தானே இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் சொல்றது. அதைத்தானே இன்னைக்கு வந்து அகிலேஷ் யாதவும், மம்தா பானர்ஜியும், உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரேவுடைய அப்பா பாரத நாட்டை தான் நேசிச்சாரு, மாநிலங்களை நேசிக்கல. பாரத நாட்டை நேசிச்சாரு. இன்னைக்கு அவரை வந்து அப்பனுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காரு. அதனால உங்களுடைய சதி திட்டம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. அன்புமணி ராமதாஸுக்கு வெறும் அரசியல் நோக்கமே தானே தவிர அவர்களுடைய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு அல்ல அப்படிங்கிறது எனக்கு. ஓகே சார், அதே மாதிரி அவங்க வந்து 10.5% இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ மொத்தமாக இருக்கிறதே 69%. 69%, அதாவது தமிழ்நாட்டில் வந்து 69%, 10.5% அவங்களுக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கவங்களாம் என்ன பண்றது சார்? அப்போ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இது வருது இல்லையா? அப்போ கண்டிப்பா அது நான் முதல்ல சொன்னதுதான். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து வன்னியர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 22% இருக்கோம். எங்களுக்கு 10% தான் கொடுத்துருக்கீங்க, அதுவும் ரொம்ப கம்மி தான். ஆனாலும் பரவாயில்ல, ஏதோ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி தானே சார் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும்போது ஒரு சமுதாயத்தினுடைய இது கம்மியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இது சித்தராமையாவோட கவர்மெண்ட் இதுக்கு முன்னால இருந்தது, அதாவது குமாரசுவாமி இருந்த போது 2018 குமாரசுவாமியும் சித்தராமையா, அதாவது காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண குமாரசாமி கவர்மெண்ட், ஜனதா தளம் கவர்மெண்ட் இருந்த போது அவங்க அப்படிதான் பண்ணாங்க. முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீடு போட்டாங்க. இன்னைக்கு வந்து தெலுங்கானால போட்டிருக்காங்க 4%. அது எங்க வந்தது? ஓபிசில இருந்தா வந்தது. இல்லைன்னா எஸ்சில இருந்து 4%, அதாவது முஸ்லிம்களை எஸ்சி பிரிவா மாத்தி அது கொடுத்துருவாங்க. அப்போ இருக்கிற ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுக்கான அந்த 18% ஒதுக்கீடு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியா போயிடும். ஏன்னா அதுல இன்னும் அதிகமான மக்கள் வந்துருவாங்க. அதே மாதிரி தானே இப்போ வன்னியர்களுக்கும் ஆக போகுது. வன்னியர்களுடைய இந்த 10.5%, அதாவதுங்க இதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லாம போயிட்டே இருக்கும். ஒரு இதை பிரிப்பீங்க, அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, நான் கார் வச்சிருக்கேன், நீங்க மோட்டார் சைக்கிள் தான் வச்சிருக்கீங்க. நான் வந்து கார் ஜாதி, நீங்க மோட்டார் சைக்கிள் ஜாதி. ஐயர் தான், ஆனா நான் வந்து கார் ஐயர், நீங்க வந்து மோட்டார் சைக்கிள் ஐயர். அந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு 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 போய் இது வந்து ஒரு there is no end அப்படிம்பாங்க இல்லையா, இதுக்கு வந்து ஒரு எல்லை இல்லாத முடிவில்லாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். அந்த சமயத்துல பொருளாதாரம் அடிபட்டு போகும். இன்னும் அதிகமான உள்நாட்டு கலவரங்கள்லாம் வரும். அதனால்தான் அன்புமணி ராமதாஸ் வந்து என்னதான் அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அண்ணாமலையோட இணக்கமா வேலை பண்ணி நரேந்திர மோடியை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் இருக்கும். அதுகள்ல அந்த கருத்துக்கள்ல இது ஒண்ணு, அதாவது இந்த இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு அவங்க சொல்றது. அதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு சர்வே எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. எந்தெந்த ஜாதிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு ஐடியா இருக்கணும். அதே மாதிரிதான் நமக்கு முஸ்லிம்ஸ் எவ்வளவு, கிறிஸ்டின்ஸ் எவ்வளவு, பார்சிஸ் எவ்வளவு தெரியுமா? 56,000 பேரோ எவ்வளவுதான் சொல்றாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் 56,000 பேர் தான் பார்சிஸ் இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இன்னொரு 10 வருஷத்தை பார்சி அந்த சமூகமே ஒட்டுமொத்தமா நிர்மூலம் ஆயிடும். அந்த மொழியும் அழிஞ்சு போயிடும். நேற்றுக்குதான் மும்மொழி கொள்கையை பத்தி பேசினேன் ஏதோ ஒரு சேனல்ல, தினமலர்ல. இந்த மொழியும் அழிஞ்சு போயிடும். அது அவங்களுடைய அந்த தனித்துவமான பல விஷயங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் வந்து வரலாற்று சின்னங்களா மாறிடும் அப்படிங்கிறது ஒரு இது. ஆனா நம்மளுக்கு தெரியணும் என்னென்ன. அதுதான் இன்னைக்கு நரேந்திர மோடி சர்க்கார் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, 2-3 அமைப்புகள் வச்சிருக்கிறாங்க. பீப்புள்ஸ் வாய்ஸ் அப்படின்ற ஒரு தளம் இருக்கு. அந்த தளத்துல வந்து பல்வேறு மொழிகளினுடைய டீடைல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஏஐ ஃபார் பாரத் அப்படின்னு ஒண்ணு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் பாரத். அதன்படியும் மாநில மொழிகள் என்னென்ன இருக்கு, டைலக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, எதுக்கெல்லாம் வந்து எழுத்து வடிவம் இல்லை, போதி எப்படிப்பாங்க, அதாவது சும்மா வாய் பாஷை, அவ்வளவுதான், கோர்க்கு பாஷை.
ஆமா, கோர்க்கு அப்படிம்பாங்க, அது ஒரு பாஷை. கோண்ட் அப்படிங்கிறது ஒரு பாஷை. ஆனா அதுக்கு வந்து எழுத்து வடிவம் இருக்காது. அதெல்லாம் அழியாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அந்த அழிந்து வரும் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, பாஷைகள்லாம் மொழிகள்லாம் இருக்கு, அதெல்லாத்தையும் வந்து வளர்க்கறதுக்கான முயற்சிகள்லாம் இந்த இந்த நரேந்திர மோடியின் அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப அருமையான சமாச்சாரம். இப்ப கூட நான் சொல்றேன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு இவங்க எடுக்கலாம், மதவாரியான கணக்கெடுப்பையும் அவங்க எடுக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு தெரியும், ஓகே சிறுபான்மையினர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, சிறுபான்மையினர் அப்போ என்ன ஆகும், அதையே வந்து அரசியலுக்காக பயன்படுத்தும் போதுதான் அங்க வந்து ஆபத்து ஏற்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதுக்காக நம்ம வந்து ஒரேடியா மொழிவாரி மொழிவாரி மதவாரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதை வச்சு நீங்க அரசியல் மட்டும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னுடையது. அதே சமயம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புனால சமூக நீதி நிலைநாட்டப்படுமா அப்படின்னா என்னுடைய நன்கு யோசிக்கப்பட்டு எடுத்த முடிவு, அதை என்னுடைய பதில் இதுதான். அதனால எந்த விதமான சமூக நீதியும் ஏற்பட போவதில்லை. தேங்க்யூ. ஓகே சார், பல தகவல் நம்ம நேயர்களுடைய ரொம்பவே உண்மைய கணக்குகள் போட்டு பல தகவல் நம்ம நேயர்களோட பகிர்ந்துட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். தேங்க்யூ பிரபாகரன்.